அஸ்ஸலாமு வணக்கம் புல்லேல். இந்த வீடியோல நாங்க வந்து 2026 முறை எக்ஸாம் அத டிஸ்கஷன தான் பார்க்க போறோம். ஆ பாருங்க கேள்விய. நியூராலிங்க் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மூளைக்கலங்களால் உருவாக்கப்படும் மின் சமிக்ஞைகளை அளவிட மின்வாய்களை பயன்படுத்துகின்றனர். பின்னர் அச்சமிக்ஞைகளை வடிகட்டி விரியலாக்கி இயந்திரங்களுக்கு உள்ளீடுகளாக பயன்படுத்துகின்றனர். இச்செயல்பாட்டின் விரியலாக்கும் செயல்முறையில் பயன்படுத்தப்படும் விரியலாக்கி சுற்று கீழே காட்டப்பட்டுள்ளது. இதுதான் விரியலாக்கி சுற்று. தேவையான மூளை சமிச்சைகளை மட்டும் பெறுவதற்கு அச்சமிச்சைகளை முதலில் வடிகட்டப்பட்டு பின் விரியலாக்கப்பட வேண்டும். இல்லாட்டி என்ன நடக்கும் சொன்ன புள்ளிகள் இப்ப மூளை சமிச்சைகளோட வேறு சில சிக்னல் உண்டு, இறைச்சல் உண்டு, அதுல சேருமா இந்த விரியலாக்கப்படக்கூட அது சேர்ந்து விரியலாக்கப்படும். அதாவது நிரம்பல் நிலையோடு புகையிடும். நிரம்பல் நிலை போனா விரியலாக்கப்படுது இல்லை. சரி, நிரம்பல் நிலை போறேன். இப்ப நிரம்பல் நிலை போனேன்னு சொன்னா இப்ப இந்த மூளையில இருந்து வார சிக்னல் வந்துட்டு அந்த சமிச்சைகள் வந்துட்டு விரியலாக்கப்படுது இல்லை. இப்ப நாய்ஸ் மாறு மிக்ஸ் ஆகி ஸோ என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த மூளை சமிச்சைகளோட வார அந்த நாய்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அங்கே இருக்கும். சரி, அதை எப்படின்னு சொல்லி பிறகு பார்க்கணும் எப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப அச்சமிச்சை முதலில் வடிகட்டப்பட்டு பின் விரியலாக்கப்பட வேண்டும். அளவிடப்பட வேண்டிய குறிப்பிட்ட மூளை சமிச்சையானது ஒரு ஒன்றில் காட்டியவாறு பிளஸ் ஓ மைனஸ் 50 மைக்ரோவோல்ட் அப்படின்னா இன்புட் வந்துட்டு பிளஸ் ஓ மைனஸ் 50 மைக்ரோவோல்ட் அப்படின்னா பிளஸ் சைட்ல 50 மேக்சிமம், மைனஸ் சைட்ல அந்த மினிமம் பாரா 50. சரியா, மைனஸ் 50 ஏன்னா அதிகபட்ச மின்னழுத்த வேறுபாட்டை கொண்டது. சரி, பயன்படுத்தப்படும் மூவாயின் உள்ளீட்டு சிறப்பியல்பு வலை ஐபி வர்சஸ் விபிஇ மற்றும் உள்ளீட்டு வெளியீட்டு சிறப்பியல்பு வலை ஐசி வர்சஸ் ஐபி வரைபடங்கள் பின்வருமாறு. சரியா, ஓகே. இப்ப பாருங்க இடத்துல ஏ பார்ட் கேட்டீங்க. பைப்பு பயப்பு சிறப்பியல்பு வரைபை கருதுவதன் மூலம் சரி பைப்பு பயப்பு சரி அப்படின்னு அந்த ஐசி எதிர் ஐபியா ஓகே ஐசி எதிர் ஐபி வரைபை கருதுவதன் மூலம் மூவாயும் மின்னோட்ட டைம் பீட்டாவை காண்க. நாங்க பொதுவா இதுக்கு அந்த இடமான சிறப்பியல்புன்னு சொல்லி ஒரு செல்லு பைப்பு பைப்பு சிறப்பியல்பு. சரி, ஓகே. அப்ப ஐசி எதிர் ஐபி வரைப்பை கருதுவதன் மூலம் பீட்டா காணணும். செல்ல இப்ப நாங்க அங்க அந்த வரைப்பை வச்சு பெருமானங்கள் எடுத்து சரி. இப்ப எழு சாம்பாடு தெரியும் IC7 பீட்டா ஐபி. சரி, ஐசிக்கு ஏதாவது ஒரு பெருமானத்தை எடுக்கமே. சரி, 1.3 அடிக்கமே. 1.3 தர 10/3 பீட்டா ஐபி வந்துட்டு 13 தர 10/6. ஓகே, இப்ப இதை சுருக்கினு சொன்னா பீட்டா வரும் உங்களுக்கு 100. சரி, இதான் பீட்டா காணும். சரி, பீட்டா காணு. அப்புறம் பி பகுதியை பாருங்க. விரியலாக்கியின் விசியின் பரந்த வீச்சை பயன்படுத்த ஆரம்பத்தில் விபி ஆனது 0.70005 வோல்ட்டில் நிலைநிறுத்தப்பட வேண்டுமெனில் அப்படின்னா இப்ப விரியலாக்கி இந்த விசிஇக்கு பரந்த வீச்சு அடிக்கிறது. சரி, விசிஇக்கு பரந்த வீச்சு அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா பிபிஇய வந்துட்டு சரியா 0.70005 இந்த வோல்ட்ல வந்து நிலைநிறுத்தணும். சரி, பொதுவா அந்த நாங்க இவரை விரியலாக்கியா தொழிற்பட செய்யறதுக்கு அந்த மத்திய பகுதியில தான் இதை வந்து வைக்கிற. சரி, ஓகே. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 0.70005 வோல்ட் விபிஇ பெருமானமா விபிஇ வந்துட்டு எங்களுக்கு ஓடையில இப்ப 0.70005 சரி, இந்த வோல்ட்ல வந்து வைக்கணுமா. சரி, நிலைநிறுத்தப்பட வேண்டுமெனில் தடை ஆர்பிஐ காண்க. தடை ஆர்பி ஆர்பிஐ கேட்டீங்க. ஓகே, இப்ப பாருங்க போல இவ்விடத்துல வந்து இந்த தடை ஆர்பிஐ காணுறதுக்கு சரி இவர் வந்துட்டு இந்த வோல்டேஜ் தெரியுமே 0.70005 வோல்ட். இவன் 0 சரி. அப்ப இப்ப இவ்விடத்துல இருக்கிற வோல்டேஜ் செல்வேன். சரி, இந்த அழுத்த வித்தியாசம் இது வருதுன்னு சொன்னா இவ்விடத்துல இருக்கிறது 0.70005 சரி, இவ்விடம் 10.7. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த
வோல்டேஜை காட்டு இதுல போற மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். I1 எடுக்கிறேன். சரி, அதை காணையில் அப்ப இப்ப செல்லும் 199.99 கிலோ ஓம் தடைக்கு சரி V7 ஐயார பாவிச்சா சரி இப்ப 10.7 கழிக்கணும் 0.0005 சமன் I into 6 பைலா போடலும் 199.99 இதை புள்ளியல் அன்னளவான தசம் மேல எடுக்கணும்னா எடுத்தா 10.7 கழிச்சா எங்களுக்கு இதுக்கு 10 போடலும் சரி 10 சரியா இங்க நான் 10 போட்டுக்கொள்ளுதேன் புள்ளியல் சரி கிலோமீ உங்களுக்கு விலங்கு எடுக்கல அப்ப இப்ப இவரை நான் அன்னளவா 200 எடுக்கிறேன் 200 தர 10 சரி அப்ப I சமன் ஓகே இத 10 எடுத்தா இங்க 10 கீழ் 2 5 தர 10/5 I சமன் இது எழுதணும் 50 தர 10/6 அப்படின்னு சொன்னா 50 மைக்ரோ ஆம்பியர் புள்ளியல் 50 மைக்ரோ ஆம்பியர் ஓகே அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்க இப்போ I1 வந்துட்டு எங்களுக்கு வருது 50 மைக்ரோ ஆம்பியர் இப்போ இந்த டைம்ல IB வந்துட்டு அங்க இந்த வோல்டேஜ் கீக்கிற டைமுக்கு IB வந்துட்டு 13 மைக்ரோ ஆம்பியர் எங்களை போற மின்னோட்டத்தை எங்களுக்கு பார்க்க சரி அப்ப அதை செல்ல புள்ளிகள் எங்களுக்கு 50/13 சரி 50/13 அப்போ 37 மைக்ரோ ஆம்பியர் சரியா இவ்விடம் 0 வோல்டே புள்ளி அப்ப இப்ப இந்த ஆர்பிஎன் செல்லே தடைய பார்த்தா ஆர்பிஎன் செல்லே தடைக்கு ஆர்பி தடைக்கு B சமன் IR செல்லில் பழுத்த வித்தியாசம் 0.7 0.005 சரி 0 போடல I வந்துட்டு 37 தர 10/6 to RB RB சமன் நீங்கள் எடுத்துட்டு வரணும் சரியா ஓகே இப்ப இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த 10/3 இது பண்ணதில்ல 3 சனமிகள் எடுக்கலுமே 700.05 கீழ் 37 தர 13 எடுக்கணும் இதை சுருக்கி எடுக்கணும் சரி இதை சுருக்கினா கிட்டத்தட்ட 18.9 கிட்ட மாதிரி வருது சரியா 18.9 தர 13 கிலோ போடுது சரி இதுதான் ஆன்சர் ஆர்பி சரி இவ்விடத்துல வந்துட்டு புள்ளிகள் இப்ப நான் பொதுவா செய்யற கேள்விகள்ல வந்து இப்ப இவ்விடத்துல வந்து இந்த மின்னோட்டமும் அன்னளவா சமணம் எடுக்கிறேன் சரியா ஆனா இவ்விடத்துல எப்படி எடுக்கலாம் ஏன்னா இப்ப இவத்திக்கிற தடை நல்லா பெருசு இதுல வார மின்னோட்டமும் நல்லா சின்ன மின்னோட்டம் சரி அப்ப இந்த மின்னோட்டத்தை புறக்கணிக்கல சரி பொதுவாக நிறைய கேள்விகள் நீங்க பாத்தீங்க பாஸ் பேப்பர் உள்ள தான் இந்த மின்னோட்டத்தை புறக்கணிச்சு போட்டு செய்யுது பட் ஆனா இங்க அப்படி புறக்கணிச்சா ஃபீல் ஏன்னா இங்க வாரது மைக்ரோ ஆம்பியர் வரிசையிலிக்கிற ஒரு கரண்ட் மைக்ரோ ஆம்பியர் வரிசையிலிக்கிற மின்னோட்டமோட இங்க மைக்ரோ ஆம்பியர் மின்னோட்டமோட புறக்கணிக்கல 50 மைக்ரோ ஆம்பியர் இங்க 13 மைக்ரோ ஆம்பியர் இப்ப நீங்க இந்த மெத்தட்லாம் கண்டுகொண்டு போகணும் இவ்வளவு சின்ன பீரியட் போகையிலும் அந்த புறக்கணிப்பு செஞ்சுட்டீங்க அவ்வளவு கொஞ்சம் நிதானமா இருங்க சரி ஓகே அடுத்த பாருங்க இந்நிலையில் VCயின் பெருமானத்தை காண்க இந்நிலையில் VCயின் பெருமானம் இப்ப VCEN செல்ல சரியா VCE இவ்விடத்துல இப்ப இவ்விடம் 0 இந்த வோல்டேஜ் 0 தானே இந்த விடத்துல வோல்டேஜ் 0 வோல்டேஜ் தான் அப்ப என்ன செல்லும் 0 VCE கூட்டி 0 plus VCE சக
இதுல போற மின்னோட்டத்தை நான் ஐசின்னு எடுக்கிறேன் இப்ப சரியா. ஓகே, அப்ப அது தடையை நாங்க பொதுவா ஆர்சின்னு எடுக்கிறோம். அப்ப ஐசிஆர்சி சமன் பிசிசி பெரிய வாரங்கிற சாம்பாடு சரி. 0லேருந்து பிசிஇ சக ஐசிஆர்சி சமன் பிசிசி. இப்ப பிசிஇ தான் காணணும், பிசிஏ காணணும். ஐசிஏ புள்ளையில செல்லும் ஐசிஏ வந்துட்டு இப்ப இந்த வோல்டேஜ்ங்கிற டைமுக்கு மின்னோட்டம் ஐசி 1.3. அப்ப 1.3 கீழ் 1000 தர ஆர்சி வந்துட்டு 4 கிலோ சரி. அப்ப 4 தர 10/3 பிசிசி வந்துட்டு 10.7 சரி. 10.7 ஓகே. இப்ப இது ரெண்டும் வெட்டிப்பட்டுருமே. வெட்டிப்பட்டா பிசிஇ சமன் 10.7 சய 3 12 ஒன்று மிச்சம் 4 4 அது 5 2. இப்ப 10.7 5.2 கழிக்கணும். இங்க 7 போனா 5 10 போனா 5 5.5 வரும் சரி. சரியா. இப்ப நான் அண்டீர பெருமானங்கள்ல சரி பீட்டா கண்டீர 100 சரி. ஆர்பி கண்டீர 18.9 கிலோ ஒரு விசிஇ கண்டீருக்கு 5.5 வோல்ட் 5.5 வோல்ட் சரி. அடுத்து பாருங்க சி பாருங்க. தற்போது மூளையிலிருந்து பெறப்பட்ட உருவொன்று சமிச்சை விரையலாக்கியின் பைப்புக்கு வழங்கப்படும் சந்தர்ப்பத்தை கருதுக. ஐசியின் வீச்சை காண்க. இப்ப நாங்க பிபிஇ வந்துட்டு 0.7 பிபிஇ 0.700 வோல்ட்ல வச்சு எங்கட இன்புட் வின் வந்துட்டு வருது +- 50 மைக்ரோ வோல்ட். 50 மைக்ரோ வோல்ட்டை நாங்க இதுக்கு மாத்தமே அந்த வோல்டேஜ் 10 வெறுக்கணுமே. அப்ப 50 தர 10 சரியா. அப்ப இப்ப இது வரும் சரியா. இப்ப இவ்விடத்துல 1 2 சாணம் வந்த பிறகு இன்னும் 4 சாணம் பின்னுக்கு எடுத்துட்டு போகணும் சரியா. ஓகே, அப்ப இப்ப 0.0005 வரப்போகுது சரி. தேவார் இதுலயும் +- ஈக்குறக்குள்ள இப்ப விபிஇ வந்துட்டு சரி. விபிஇ வந்துட்டு வரப்போற 0.70005 சரி பிளஸ் தசம் பிளஸ் வர டைமுங்க 0.0005 என்ன செய்யப்படுகிற. ஓகே, இப்ப இது ரெண்டையும் பாருங்க கூட்டுற டைமுக்கு சரி. ஓகே, இப்ப இது ரெண்டையும் கூட்டத்தில் இப்ப இங்க பாருங்க இங்க 4 இலக்கம் இங்க தசமானது பிறகு 4 கிட்ட 5 கூட்டி படுமே. அப்ப 1 0 சரி 1 0 ஓகே 1 0 இது ரெண்டு வர வேண்டி இது இந்த பெருமானம் சொல்லு இதுதானே சொல்லு விளங்குதான் உங்களுக்கு. ஓகே
அந்த நேரத்துக்கு ஐபி வந்துட்டு எங்களுக்கு செல்லும் 25 மைக்ரோ எம்பியரோடும் ஐசி வந்துட்டு 2.5 மில்லி எம்பியரை சரி ஐசி 2.5 மில்லி எம்பியர் இன்னொன்று வரையிலுமே பிபிஇ வந்துட்டு இவர் கூட்டிப்படுதலையும் மாதிரி கழிப்படுதலையும் வரையிலுமே இப்போ 0.7 சய தசம் 0.000005 இப்போ கழிச்சல் என்ன வார போல தசம் 7 வார டைமுக்கு ஐபி வந்துட்டு எத்தனை ஆயிக்கும் தசம் இல்ல 1 மைக்ரோ எம்பியர் ஐசி வந்துட்டு 1 மில்லி எம்பியர் இல்ல தசம் 1 மில்லி எம்பியரா தசம் 1 மில்லி எம்பியர் ஆகி இப்ப இதுல இந்த விளங்குற போல ஐசிയുടെ வீச்சு வந்துட்டு எங்களுக்கு செல்லையிலும் தசம் 1 மில்லி எம்பியர் 2.5 மில்லி எம்பியர் தசம் 1 மில்லி எம்பியர்ல இருந்து 2.5 மில்லி எம்பியர் சரி இதான் ஐசிയുടെ வீச்சு ஓகே ஐசிയുടെ வீச்சை கண்ட பிறகு பிசிஇ வீச்சை காணாம பிசிஇ எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா முந்தி மாதிரி 0 பிளஸ் பிசிஇ ஐசிஆர்சி சமன் பிசிசி இதுதான் வாய்க்கிறது இப்ப பிசிஇ சமன் பிசிசி மைனஸ் ஐசிஆர்சி சரி பிசிசி வந்துட்டு 10.7 சய ஐசி வந்துட்டு தசம் 1 கீழ 1000 ஆர்சி வந்துட்டு 4 தர 10 10.7 சய இது சுருக்கினு சொன்னா தசம் 4 வரும் 10.3 வோல்ட் பண்து சரி திரும்ப அடுத்ததை காணத்துக்கு பிசிஇ 10.7 சய தசம் 1 பதிலா போட 2.5 கீழ 1000 தர 4 தர 10 இதே விலை சுருக்கினு சொன்னா இங்க வரும் 10 10.7 சய 10 தசம் 7 வோல்ட்னு வரும் அப்ப இப்ப விசிஇட வீழ்ச்சி வரும் புள்ளிகள் விசிஇட வீழ்ச்சி வந்து தசம் 7 வோல்ட் தொடக்கம் 10.3 வோல்ட் இதுதான் விசிஇட வீழ்ச்சி சரி நான் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ப சரி இன்புட் வந்துட்டு பிளஸ் மைனஸ் 50 மைக்ரோ வோல்ட்டுக்கு ஏற்ப ஐசியில மாறலிக்கும் எப்படின்னு சொன்னா எதுக்கும் இடையில தசம் 1க்கும் 2.5க்கும் இடையில விசிஇ வந்துட்டு தசம் 7க்கும் 10.3க்கும் இடையில இருக்கும் சரி தசம் 7க்கும் 10.3க்கும் இடையில இருக்கும் சரி அடுத்தது பயப்பு அழுத்தத்தின் வீச்சை காண்பது பயப்பு அழுத்தம் செல்லே புள்ளிகள் பி அவுட் சரி பி அவுட் ஓகே இந்த பி அவுட்டை பார்க்க செல்ல எப்படின்னு சொன்னா புள்ளிகள் இப்ப விலை கிடைப்பாங்க இல்லவா நாங்க இங்க ஏற்கனவே இதுல ஐபிஎன் டிக்கிறேன் ஐபிஎன் செல்ல மின்னோட்டம் ஓடிக்கொண்டு நீக்கிறேன் சரி ஓகே ஐபிஎன் செல்ல மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அது 13 மைக்ரோ ஆம்பியர் ஓகே அன்னைக்கு இதுல மின்னோட்டம் ஐசி என்ன நடக்குதுன்னா நீங்க ஒரு இன்புட்டை கொடுத்தோன்னே பிஎன் செல்லதை கொடுத்தோன்னே இப்ப இந்த ஐபியில் ஒரு மாறல் உண்டு வாரு சரி ஓகே ஐபியில் ஒரு மாறல் உண்டு வாரு ஓகே அப்ப அந்த மாறல் வரக்குள்ள இந்த ஐசியில ஒரு மாறல் வாரு அந்த மாறல்ல பீச்சு தான் நான் கண்டிக்கிறேன் சரி தசம் 1 தொடக்க 2.5 செல்லு சரி ஐசி வந்துட்டு ஒரு பெருமானம் மீக்கிறேன் இந்த 1.3 ஓடிக்கொண்டு நிக்கிறேன் 1.3 ஓடிக்கொண்டு நிக்கிறதால என்ன நடக்கிறேன்னா நீங்க இப்ப பிளஸ் 50 கொடுக்குற டைமுக்கு இன்புட் வந்துட்டு பிளஸ் 50 மைக்ரோ வோல்ட் கொடுக்குற டைமுக்கு உங்களுக்கு வார 2.5 சரியா 2.5 மைனஸ் 50 கொடுக்குற டைமுக்கு வார தசம் 1 ஓகே ஐசியில ஒரு மார்பிள் ஏற்படுது அந்த ஐசியில மார்பிள் ஏற்படக்குள்ள என்ன நடக்குதுன்னா இப்ப நீங்க அந்த 2.5 வார டைமுக்கு சரி 2.5 வார டைம் உங்களுக்கு தெரியும் தசம் 7 வோல்ட் செல்லுதான் வார பிசிஇ வார தசம் 7 சரி பிசிஇ வார தசம் 7 அப்ப இது வார டைமுக்கு நீங்கள ஐசி வந்துட்டு தசம் 1 வார டைமுக்கு உங்களுக்கு வருது 10.3
இவ்விடத்துல வந்துட்டு புள்ளியல் இப்ப இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்யும்னா கெப்பாசிட்டர் இந்த நேரோட்டத்தை அனுப்பாது. நேரோட்ட மின்னோட்டங்கள் அது இல்லை. நேரோட்ட வோல்டேஜ் காரணம் இது. இதுல மார்க்ல ஏற்படுது. அந்த மார்க்ல ஏற்படக்குள்ள அந்த மார்க்ல தான் எங்களுக்கு அவுட்புட்டை தரு. சரி. இந்த வி அவுட்னு சொல்லுது எப்படி சொன்னா வி அவுட்னு சொல்லு எப்படி சொன்னா இப்ப நீங்க வந்துட்டு இப்ப 5.5ல வச்சுக்கிறேன் 5.5 வோல்ட்னு சொல்லுது வந்துட்டு இப்ப அது மாறியல் அது 0 மாதிரி தான் நீங்க விடுது 5.5 மாறாம ஜீரோ இப்ப ஏசி வரக்குள்ள அப்படின்னா ஆடல் ஓட்டம் கொண்டு வரக்குள்ள இவத்துல எந்த நடக்குதுன்னா வி ஓட்டம்னு வரும் அப்ப 5.5ல இருந்து இப்ப இவரு போறேன் 10.7 வோல்ட்டே போகணும் அடுத்த 0.7 வோல்ட்டே போய் அப்ப 10 இப்ப நாங்க எடுக்கணும் எப்படின்னு சொன்னா இப்ப இந்த 5.5 சொன்னா 0 மாறு எல்லாம் விலங்குதான் உங்களுக்கு ஏன்னா 5.5 டிசி அது மாறா பெருமானம் உண்டு அது வச்சுக்கிறது நாங்க போடலடே செஞ்சு அவ 5.5ல இருந்து 10.7க்கு போச்சுல ஒரு மாற்றம் ஏற்படுச்சு அந்த மாற்றம் தான் எங்களுக்கு அவுட்புட்டா தான் செல்லு விலங்கு உங்களுக்கு சரி இப்ப இவ்விடத்துல வந்து 5.5 சொல்லி நாங்க இந்த கோடலடைய செஞ்சு எடுத்த வோல்டேஜ் சரி ஓகே இந்த டிரான்சிஸ்டர் வந்துட்டு விரியலாக்கியா தொழிற்பாளர் சொன்னா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த டிரான்சிஸ்டர் கோடலடைய செய்யணுமே நீங்க படிச்சிருப்பீங்க பிஇ சந்தி முன்முக கோடல்ல பிசி சந்தி பின்முக கோடல்ல வரணும்னு சொல்லி அந்த கோடலடைய செஞ்சு இப்போ ஒரு அழுத்தம் உண்டிக்கிறேன் அந்த அழுத்தம் தான் 5.5 அந்த 5.5ல இருந்து ஒரு மாறல் வருமே அந்த மாறல் தான் நீங்க அவுட்புட்டா கிடைக்குது சரி அப்ப 5.5 செல்வது எங்களுக்கு அவுட்புட் இல்லை சரி 5.5ல இருந்து ஏற்படுது அந்த மாறல் சுமார் உதாரணத்துக்கு 5.5ல இருந்து 6 மாறுதுன்னு வைக்கணும் அப்ப அந்த தசம் 6 செல்வது எங்களுக்கு அவுட்புட்டா வரும் செல்லு விலங்குதான் அப்ப நாங்க என்ன செஞ்சது பூச்சியமாக்கினா இப்ப நீங்க என்ன செய்ய இவர் சாஃபா தானே இப்ப பக்கவா எண்டிவார் 10.7ல இருந்து 5.5 கழிக்கும் அந்த மாதிரி தசமேல இருந்து 5.5 கழிக்கும் கழிச்சா இப்ப இവിടത്തേക്ക് ఎంత வரும் 10.7ல 5.5 கழிச்சு என்ன இது வரப்போற 10.7 இல்ல சரி 10.3 இடத்துல 10.3 10.3ல இருந்து 5.5 கழிக்கணும் சரி 10.3 புள்ளியில வந்தீர 10.3 ஓகே 10.7 அந்த பெருமானம் போட்டு பட் 10.3 பிசிஇ வார பீச் வந்துட்டு 10.3 10.3ல இருந்து 5.5 கழிக்கும் 10.3ல இருந்து 5.5 கழிச்சா எத்தனை வரும் 4.8 வோல்ட் வரும் பிளஸ் இங்க கழிச்சது என்ன வரும் -4.8 வோல்ட் சரி அப்ப இப்ப பயப்பு அழுத்தத்தின் ரீஜன்ஸ் என்ன -4.8 தொடக்கம் +4.8 சரி இது தொடக்கமா -4.8 தொடக்கம் +4.8 இதான் பயப்பு அழுத்தத்தின் வீச்சு ஓகே இதுல கொஞ்சம் அந்த நிதானமாயிக்கணும் இப்ப நிறைய பேர் அந்த பிள்ளையா விலங்கடிக்கிற அப்படின்னா விசிஇ தான் அப்படியே வி அவுட் சொல்லுவாங்க விசிஇ வி அவுட் வரணும்னா இந்த கெப்பாசிட்டி ஈடுபடாது அந்த நேரத்துக்கு வி அவுட் பிசியும் சமன் ஆயிடும் கெப்பாசிட்டி ரீஜன்ஸ்னா வி அவுட் பிசியும் சமன் இல்லை அவத்துல விசிஇல வந்துட்டு அந்த டிசி அமலாக்கி ஏசியை மட்டும் தான் வி அவுட்டுக்கு வரும் சரி என்ன நீங்க மடிச்சிப்பீங்க அந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு ஆடல் ஓட்டத்துக்கு கடத்தி நேரோட்டத்துக்கு காவலி சில விஷயம் இதே ஈக்கணும் உங்களுக்கு சரியா ஓகே இடத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க அப்ப நான் இடத்துல 10.3 இது 10.3 தசம் 7 வாரம் வீசி இப்ப 5.5ல இருந்து 10.3 போறோம் 5.5ல இருந்து தசம் 7 போறோம் இப்போ மாறலதான் பார்க்கணும் இப்ப நாங்க இவரை பூச்சியமாக்குறதுக்கு எடுத்துன்னு சொன்னா இப்ப இந்த 10 இவர் சாஃப்ட்வேர் பார்க்க போறோம் 10.3ல இருந்து 5.5 கழிக்கிற 4.8 தசமேல இருந்து 5.5 கழிக்கிற -4.8 அப்ப பீச் வந்துட்டு -4.8 தொடக்கம் +4.8 சரி ஓகே அடுத்து பாருங்க விரியலாக்கி சுற்றின் அழுத்த நியாயம் சொல்லி எடுத்துன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு என்னோட வி இன் வி அவுட் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா வி அவுட் வி இன் இங்க வந்துட்டு -50 மைக்ரோ வோல்ட் வர டைமுக்கு இங்க -4.8 வரும் இல்லை -50 மைக்ரோ வோல்ட் வர டைமுக்கு
உண்டு இதுவரை வார பவர் வார டைமுக்கு 10.3 +4.8 வரும். மாறிதான் வருது அப்படில +4.8 வரும். இங்க வந்துட்டு Vin வந்துட்டு +50 மைக்ரோ வோல்ட் வார டைமுக்கு -4.8 வரும். சரி, அப்ப இப்ப அழுத்த நியாயம் எடுத்தேன்னு சொன்னா சரி, அழுத்த நியாயம் சமன் V out over Vin. V out வந்துட்டு 4.8, Vin வந்துட்டு 50 தர 10/6. சுருக்கினா நினைக்கிறேன் 96,000 வரும். இதான் அழுத்த நியாயம். இப்ப எங்களுடைய இன்புட்ட 96,000 மடங்கு என்ன செய்யுது, விரியலாக்கம் கொண்டு செய்யுது. சரி, 96,000 மடங்கால அதிகரிக்குது. ஓகே, விரியலாக்கம் நடைபெற்றுகிறது. இப்ப அழுத்த நியாயம் கேட்டீங்க. அப்ப 96,000 அது சரி. அப்புறம் இங்கு பெறப்பட்ட வெளியீட்டு சமச்சீரின் வடிவத்தை அதன் உள்ளீட்டு சமச்சீரை ஒப்பிட்டு விவரிக்கும். இப்ப எங்கட இன்புட்ட 96,000 மடங்கால பெருக்குது. அது சரி, அது ஓகே, விரியலாக்கம் நடைபெறுது. அது செல்ல உங்களுக்கு. அதோட இன்னொரு விஷயத்த பாருங்க. இப்ப நாங்க Vin வந்துட்டு -50 ஆகிதுல, Vout +4.8 தான் வருது. அதே மாதிரி Vin வந்துட்டு +50 மைக்ரோ வோல்ட் ஆகிதுல, Vout வந்துட்டு -4.8 வருது. அப்ப இவ்விடத்துல வந்துட்டு அவத்தை வித்தியாசம் வந்து 180 ரூபாய். அப்படின்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில அவத்தை வித்தியாசம் வரும் 180 ரூபாய். உதாரணத்துக்கு நாங்க இன்புட் இப்படி கொடுத்துன்னு வைங்களேன். சரி, இதுதான் இந்த இன்புட். உதாரணத்துக்கு இப்படி இருந்தா Vin மைக்ரோ வோல்ட்ல Vout வந்துட்டு இங்க இப்படிதான் நீக்குது. Vout தலைகீழானதா இருக்குது. சரி, இப்ப அவத்தை வித்தியாசம் 180 ரூபாய். அப்படி எழுதி உங்களுக்கு இப்ப ஸ்கீம்ல கொடுத்தீங்கன்னா தலைகீழன்னு சொல்லி விஷயத்தை முரட்டு ஸ்கீம்ல கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம். ரெண்டும் சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. நான் ஸ்கீம் ஷேர் பண்ணி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி சரி, அல்லது ஸ்கீம்ல தலைகீழன்னு சொல்லி விஷயங்களை கொடுத்து இந்த இந்த வாசி காட்டுறேன் அதை செல்லுகிற வெளியீடு கணிசமாக பெருக்கம் அடைகிறது. 96,000 மடங்கு செல்லு சரிதானே. அது 96,000 மடங்கால விரிவாக்கப்பட்டிருக்கிறது மற்றும் உள்ளீட்டு சமிச்சையுடன் ஒப்பிடும் போது தலைகீழாக மாற்றப்படுகிறது. தலைகீழாக மாற்றப்படுகிறது. அந்த அவத்தை வித்தியாசம் 180 அது வந்துட்டு புள்ளையில அந்த அது உங்களுக்கு கிராஃப் ஒன்ன கீறி தருவது தியரியில சரி. ஓகே, அந்த விஷயம் பொதுவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஒரு கிராஃபை காட்டுன்னு அந்த இப்படி வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்துட்டு தரப்படும். சரி, பாருங்க நினைக்கிறேன். சரி, இது அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த விஐ மாறல் தந்து அப்புறம் விபி எப்படி மாறும், ஐபி, ஐசி, பிபிசி, பிசிஇ, வி அவுட். பாருங்க அந்த பிசிஇ விளங்குதா புள்ள. பிசிஇ வந்துட்டு இடத்துல பிசிஇ 3 எடுத்துக்கிறேன். சரி, பிசிஇ 3 கோட்லேருந்து இப்ப கூட்டு குறைஞ்சிட்டு திரும்ப கூடுது. அப்புறம் அவுட்புட் வரக்கூட அந்த இந்த 3 செல்ல இதுல அடிக்குது. சரியா, 3 செல்ல இருக்கிற 0 தான் எடுக்கும். 0 மாறல மட்டும் தான் எடுக்குது. அதான் எங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்குது. சரி, அந்த சிங்களத்துல ஓட்டிக்கிற அந்த கெப்பாசிட்டி விஷயத்தை. சரி, ஸோ இது கொஞ்சம் அந்த இந்த கிராஃப்ட் ஐடியா ஈக்கணும் புள்ளியில் உங்களுக்கு. இது நான் நினைக்கிறேன் தியரியில உங்களுக்கு சந்தேகம் அதில் இருக்க பார்த்துக்கோங்க. சரி, இந்த எலக்ட்ரானிக் சைலன்ஸ் செல் ஆகலாம். சரி, ஓகே, அது இப்படித்தான் அந்த உங்களுக்கு விலங்கடிக்க மேலும் அது அந்த விஷயத்தை
விஐ விபி அது உண்மையா இந்த கேள்வியில் நல்லா விளங்கிடுக்கிறது விஷயம் எவிடன்ஸ் இல்லை. சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கும் அதுல இயக்க செயல்பாட்டை தூண்டும் 8 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை கொண்ட மூளை சமிச்சைகளை ஏனைய சமிச்சையிலிருந்து பிரிப்பதற்கு வடிகட்டுதல் செயல்முறை செய்யப்படுகிறது. மின் சமிச்சைகளை அவற்றின் அதிர்வெண்களின் அடிப்படையில் பிரிப்பதன் மூலம் இது மேற்கொள்ளப்படுகிறது. மூளை களங்களால் பிறப்பிக்கப்படும் சமிச்சைகளை அளவிடும் போது அளவிட பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் பரிசோதனை கூடங்களை சூழ உள்ள ஏனைய கருவினால் பிறப்பிக்கப்படும் உயிர் மீடினை கொண்ட ஆளோட மின்னலைகள் அளவீட்டில் பிரதானமாக பாதிப்பை செலுத்துகிறது. இப்ப மூளையிலிருந்து வாரது மீட்டன் குறைஞ்சது, அது வந்துட்டு என்ன செய்யறேன்னா அந்த அளவீடுக்கு பயன்படுத்துற கருவிகள், சரி, அந்த பரிசோதனை கூடங்களை சூழகிற ஏனைய கருவிகள் பிறப்பிக்கப்படுது உயர் மீட்டரங்களாக தான் பாதிப்புகிறது. சரி, உயர் மீட்டனை கொண்ட ஆடலோட்ட மின்னலைகள் அளவீட்டில் பிரதானமா பாதிப்பை செலுத்து. இப்ப இடத்துல வந்துட்டு பிள்ளைகள் இப்ப நாங்க உயர் மீட்டர் நீக்கிற சரி சிக்னலோட மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னா ஃபில்டர் பண்ணி அங்கே ஆக்கணும். சரி, ஓகே. அப்ப குறைந்த மீட்டர் நீக்கிற சிக்னல் வந்து நீங்களே வரணும். சரி, அவுட்புட்ல வரணும். ஆனா அந்த உயர் மீட்டர் நீக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்னா புவி தடுக்கப்பட்டு புவிக்கு அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு அமைப்புனா நீக்கிற விடுதல. சரி, அதுல செல்லித்த பாருங்க, சமச்சீரை வடிகட்டுவதற்கு கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் எனும் இயல்பு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு கொள்ளளவின் வழியே பாயும் ஆடலோட்ட மின்னோட்டத்திற்கு அந்த கொள்ளளவை அளிக்கும் எதிர்ப்பு இந்த கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் என்னன்னு சொல்றேன் பாருங்க. கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் எனும் இயல்பு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அப்படின்னா ஒரு கொள்ளளவின் வழியே பாயும் ஆடலோட்ட மின்னோட்டம், இப்ப இந்த மின்னோட்டம் மட்டும் தடை கொண்டு பாயக்கொள்ள அந்த தடை ஒரு எதிர்ப்பு வழங்குறேன், அதனால தடைன்னு சொல்லி நான் அந்த மாதிரி கொள்ளளவையும் என்ன செய்யணும் ஆடலோட்டம் கொண்டு பாயக்கொள்ள ஆடலோட்டத்தை கொள்ளளவினோட அன்பெயலுமா இருந்தாலும் கொள்ளளவினோட ஒரு ஆடலோட்ட மின்னோட்டம் போகணும், அது ஒரு எதிர்ப்பு வழங்குவோம். சரியா, அளிக்கும் எதிர்ப்பு தான் நாங்க சொல்ல கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் சொல்லி. இது மின்னழுத்த மாற்றங்களை விட மெதுவாக மின்னிறக்கம் அடைவதால் சமிச்சையை கடந்து செல்லாது. சரி, இப்ப மின்னழுத்த மாற்றம் இப்ப இந்த கெப்பாசிட்டி ஒரு கெப்பாசிட்டி எடுத்துன்னா சரி கொள்ளளவு எடுத்துன்னா அது சார்ஜ் ஆகி மின்னேற்றப்பட்டு மின்னிறக்கம் அடையதுக்கு ஒரு டைம் ஒன்று. அந்த மாதிரி இந்த ஆடலோட்ட சிக்னலுக்கும் ஒரு அலைவு காலம் ஒன்று. அது ரெண்டுக்கும் இடையில அந்த வித்தியாசம் ஒன்றிக்குமே புள்ளல் நேரத்துல அந்த அதாலகான அந்த விஷயம் நடக்குது. அவன் செல்ல வர வருது. இது மின்னழுத்த மாற்றங்களை விட மெதுவாக மின்னிறக்கம் அடைவதால் அப்படின்னா அந்த சிக்னல் இருக்கிற அந்த மின்னழுத்த மாற்றங்களை விட இது மெதுவாக கெப்பாசிட்டி வந்துட்டு மெதுவாக மின்னிறக்கம் அடையதால தனம் இது உருவாகுது. சரி, சமிச்சையை கடந்து செல்லாது. இதன் செயல்முறை என்னவென்றால் தடை கொள்ளளவு சந்தியில் உள்ள மின் தடைகளை விட கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் மிகவும் குறைவாக இருந்தால் சமிச்சை கொள்ளளவு வழியாக செல்லும். ஆனால் அந்த பாயிண்ட் பாருங்க, அப்படின்னா தடை கொள்ளளவு சந்தி ஒன்றிக்கிற தடை ஒன்றிக்கிற கொள்ளளவு ஒன்றிக்கிற ஒருத்த சந்தி ஒன்றுல அப்படிங்கிறதுல சரி சந்தியில் உள்ள மின் தடைகளை விட கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் மிக குறைவாக இருந்தால் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வந்து குறைவா சொன்னா என்ன நடக்கும் என்றா சமிச்சை கொள்ளளவு வழியா செல்லும். சரி, அப்ப அதனது தடையோடு எந்த நடக்காது போகாது. உதாரணத்துக்கு இப்ப மாதிரி வெப்பம் இப்ப பெரிய அமைப்பு ஒன்றிக்கிறேன், ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறேன், ஒரு தடை இருக்கிறேன். சரி, இப்போ இதற்கு செஞ்சீங்கன்னா இப்ப இங்க நாங்க ஒரு சிக்னல் தான் அனுப்புறேன். சரி, இப்படி ஒரு சிக்னல் அனுப்புறேன். அன்புகோள வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இங்க வந்துட்டு இந்த இது தடை. சரி, இது தடை. இப்ப இதை நான் எடுக்க கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் தடையோட ஹோம் பேகனக்குள்ள கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் நல்லா குறைச்சலாம் இருந்தா வார சிக்னல் என்ன நடக்குதுன்னா இதால போறேன். இதால போயிட்டு பூவியை போய் தடையுது. இது சர்ஃபா எடுத்து அப்படிங்கிற வாரம் எங்களுக்கு இல்லைங்க அந்த விஷயத்தான் செல்ல. ஓகே, அத்த செல்லிட தடை கொள்ளலை சாந்தியில் உள்ள மின் தடைகளை விட கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் மிகவும் குறைவாக இருந்தால் இது குறைவாக இருந்தால் சரி
சமிச்சை கொள்ளளவு வழியா செல்லும். சிக்னல் வந்துட்டு கொள்ளளவு வழியா செல்லும். கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ்க்கு சாப்பாடு சாரான் எக்ஸி சமன் 1 கீழ் 2 பை எஃப்சி. இங்க எஃப் சமிச்சையின் மீட்டர் சி கொள்ளளவையும் குறிக்கின்றது. ஒரு தடை கொள்ளளவு சந்தியில் உள்ள கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் அங்குள்ள மின்தடையின் 10% அல்லது அதுக்கு குறைவா இருக்கும் போது அப்படின்னா இந்த எக்ஸி வந்துட்டு சரி இவ்விடத்துல இருக்கிற இந்த தடையில 10% அப்படின்னா 0.1 சரிதானே. எக்ஸி வந்துட்டு 0.1 சமனாக அல்லது குறைவா இருந்தா சரி குறைவா இருக்கும் போது அச்சமிச்சை கொள்ளளவு வழியா செல்லும். இப்படி குறைவா இருந்தா என்ன நடக்கும்னா இந்த சிக்னல் வந்து கொள்ளளவினோட செல்லும். சரி இல்லையெனில் அது தடை வழியா செல்லும். கொள்ளளவினோட செல்வதற்கு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அலைமீறல் இருத்தல் வேண்டும். கொள்ளளவு போறதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அலைமீறல் நீக்க வரணும். சரிதானே. ஏனென்றா இவரு கூட கூட தானே இவர் குறையும். ஓகே அப்ப இப்ப நாங்க இத எடுத்து சொன்னா இப்படி ஒரு சுற்று தான் தீக்கிறேன் உங்களுக்கு படத்துல. இன்னொரு சுற்று இப்படி மீக்குது. சரி இங்க தடை சரி இது ஆர் இது எக்ஸ். ஓகே இப்ப இவ்விடத்துல வந்துட்டு நாங்க எடுத்தேன்னு சொன்னா இப்ப மாதிரி வைக்கவே நல்லா ஃப்ரீக்வன்சி கூட நல்லா ஃப்ரீக்வன்சி கூட சிக்னல் கொண்டு வருது. இவற்றில் ஒரு சிக்னல் வருது. சரி சிக்னல் வருது ஃப்ரீக்வன்சி நல்லா கூடு. சரி ஃப்ரீக்வன்சி நல்லா கூட சிக்னல் ஒன்று மீக்கிறேன் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சொன்னு மீக்கிறேன்னு வைக்கலாம். சரி அப்ப ஃப்ரீக்வன்சி கூட சிக்னல் என்ன நடக்கும்னு சொன்னா அவர்ல அந்த ஃப்ரீக்வன்சி கூடின சிக்னலுக்கு எக்ஸி பெருமான இந்த கெப்பாசிட்டருக்கு வந்துட்டு குறைய வர போறேன். இந்த எஃப் கூட கூட எக்ஸி குறைய அப்ப இத கூட ஃப்ரீக்வன்சி கூடின மீட்டர் கூடின சிக்னல் என்ன செய்ய மாட்டா இதனோட போகும். சரி அப்படி இங்களை வந்து புவி பயிச்சிடும். சரி இப்ப ஃப்ரீக்வன்சி குறைஞ்சது என்ன நடக்கும்னு சொன்னா தடையினோட எங்களை வரும். அப்ப எங்க அவுட்புட்டுக்கு எங்களை கிடைக்கிறது வந்துட்டு பி அவுட்டுக்கு மீட்டர் குறைஞ்சது எங்களை கிடைக்கும். சரியா ஓகே நல்லா விலை கிடைக்கும் இல்ல. மீட்டர் கூடின சிக்னல் சொன்னா இங்களை வைத்திடும் படிக்கட்டப்பட்டு இங்களை வைத்திடும். சரி ஓகே இங்களை வைத்திடும் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சது இங்களை வரும். சரி அதே இது இங்களை மாத்தன்னு சொன்னா இப்ப இங்களை வந்துட்டு ரெண்டு சிக்னல் வார ஃப்ரீக்வன்சி கூடினது மாற ஃப்ரீக்வன்சி குறைஞ்சது மாற ஃப்ரீக்வன்சி கூடினது என்ன செய்யணும்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி கூட எக்ஸி குறையுது. அப்ப இவரோட கம்பேர் பண்ண இவரு குறையதுல ஃப்ரீக்வன்சி கூடின சிக்னல் இங்களை போகும். சரி ஓகே எங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சது என்ன நடக்கும்னு சொன்னா இங்கல வாரது ஃப்ரீக்வன்சி கூடினது. சரி இங்க வாரது ஃப்ரீக்வன்சி குறைஞ்சது. சரி ஓகே இது உண்மையா அப்படியே வந்து யூனிவர்சிட்டியில ஈக்குது இந்த லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டர் சொல்லி. சரி ஸோ அதான் நீங்க ஹேக்க வாரது இந்த கொஞ்சம் விலை கிடைக்குது. இந்த இந்த தந்திர தரவுகளை வச்சு உங்களுக்கு விலை கிடைக்கல மோடல். சரி இந்த எக்ஸிஎன்சில தசம் உண்டு ஆராயமாக சிறிதல்ல சமனாய்க்கும் அதை பொயிட்டல வச்சு இந்த எஃப் கூட எக்ஸி குறையும் சொல்லு. அப்ப மீடன் கூட்டினதுக்கு எக்ஸி குறைஞ்சது. சரி மீடன் குறைஞ்சதுக்கு எக்ஸி கூடு. அப்ப மீடன் கூட்டினது சிக்னல் என்ன செய்யும்னா இந்த கொள்ளளவினுடா போகும். மீடன் குறைஞ்சது தடையினுடா போகும். அது விலகடி கேள்வி உங்களுக்கு. சரி ஓகே பாருங்க ஓகே இந்த பாருங்க இதுல ஸ்கேலு மூளைக்கால சமிச்சையில் விரியலாக்கத்துக்கு பிறகு வடிகட்டப்படாமல் விரியலாக்கத்துக்கு முன்னே ஏன் வடிகட்டப்படுகின்றன என்பதை சுருக்கமாக விளக்கவும். அதனால நான் ஒரு நெருப்பே சென்ன எழுப்பேன். எங்க மூளையிலிருந்து வார சிக்னல் வந்துட்டு நீடன் குறைஞ்சது. அதோட அந்த அங்க ஆய்வுகூடத்துல இருக்கிற வேற கருவிகள் இப்ப இந்த மூளையிலிருந்து வார சிக்னல் அளக்கிறது பயன்படுத்துற கருவியிலிருந்து வார இதெல்லாம் வந்துட்டு மீடன் கூடினதா இருந்தா அவங்க இவங்களோட மிக்ஸ் ஆகி வந்து கடைசியா நாங்க அவங்கள விரியலாக்கம் செய்ய போயிட்டோம். ஃபில்டர் பண்ணல வடிகட்டாம நாங்க வந்துட்டு விரியலாக்கத்துக்கு போனோம்னா என்ன நடக்கும்டா இந்த மூலையில இருந்து வார சிக்னலோட இவங்களும் சேர்ந்து என்ன செய்ய மாட்டா விரியலாக்கப்படுது. அப்படி விரியலாக்கப்படக்கொள்ள என்ன நடக்கும்னா நிரம்பல் நிலையை போயிட்டேன்னு சொன்னா அப்ப மூலையில இருந்து வார சிக்னல் என்ன நடக்காது விரியலாக்கப்படாது. சரி
ஏன்னா நிரம்பல் நிலையில விரியலாக்கத்தை செய்ய இயலா. சரி. இப்ப டிரான்சிஸ்டர் வந்துட்டு நிரம்பல் நிலை அடைஞ்சிருந்துன்னு சொன்னா விரியலாக்கம் நடைபெறுது இல்லை. உயிர்ப்பு பிரதேசத்துல அணைந்து நடக்கும்னு சொன்னா விரியலாக்கம் நடைபெறும். அப்ப விரியலாக்கம் செய்ய முன்னால் என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க அந்த உயர் மீட்டருடைய சிக்னல் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அங்க தான் அந்த விஷயத்த நீங்க எழுதணும் புரியல. அது அந்த ஸ்கீம்ல மீக்கிறாய்க்கும் நீங்க உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஸ்கீம் மீக்கும். நான் ஒரு கோமண்டா வாசி காட்டுறேன். இந்த ஸ்கீம் டிக்கிற ஆன்சரை ஷேர் பண்ணிக்கொள்ள ஏல புள்ளையில இதுல செல்லுகிற பெருக்குவதற்கு முன்பு வடிப்பது ஃபில்டரிங். சிறிய சமைச்சியுடன் சேர்ந்து உயர் மீறன் இறைச்சல் அப்படின்னு சொன்னா நாய்ஸா பெருக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. சரி. அப்புறம் செல்லுகிற முதலில் பெருக்கப்பட்டால் இறைச்சல் பெருக்கியன்னு சொல்லி இடத்துல அந்த விரியலாக்கிய சரி விரியலாக்கியை நிரம்ப செய்யலாம். சரி. அல்ல சிறிய மூளை அலைகளை முற்றிலும் மறைத்து விடலாம். ஒன்றோ நிரம்ப செய்யலாம் எழுதினால் போதும். அல்ல சிறிய மூளை அலைகளை முற்றிலும் மறைத்து விடலாம். அந்த பெருக்கியை செல்லுது அந்த இடத்துல விரியலாக்கிய போல அது கொஞ்சம் அந்த மாதிரி எழுதினா ஹரி. சரி. உங்களுக்கு அந்த விஷயம் சரியா இருந்தா ஹரி. இப்ப நான் சொன்ன விஷயங்களை அந்த அந்த நிரம்பல் நிலை அடையமன் செல்லு போயிட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணி எழுதினா போதுமாகும் இடத்துல. ஓகே. அது நான் ஏற்கனவே அந்த கேள்வி ஸ்டார்ட் பண்ண முன்னாலே உங்களுக்கு நான் இப்படி வண்டிக்கிற செல்லு. சரி. ஓகே. அடுத்த கேள்வியில பாருங்க. மேலே தரப்பட்ட இரு சுற்றுகளில் எது உயர் அதிர்வெண்ணை கொண்ட மின்னலே வடிகட்ட பயன்படும். அப்படின்னா மீடன் கூட்டத்தை வடிகட்டும். ஏன்னா அவரங்களாக்கணும் மீடன் கூட்டத்தை வடிகட்டான்னு சொன்னா இதுதான். இப்ப மீடன் கூட்டின புவியை பயிற்சிகளை உட்பட்டு மீடன் குறைஞ்சது வரும். அப்ப இவருதான் மீடன் குறைஞ்சதை வடிகட்டதே பொறுத்தது. சரி. அப்ப உறுப்பி வடிகட்ட வேண்டிய ஆடலோட்ட மின்னலையின் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸை பயன்படுத்தி இந்த இரைச்சல் வடிகட்ட பயன்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச கொள்ளளவை மதிப்பை கணக்கிடுக. ஓகே. அப்ப இப்ப நாங்க எழுதி போடையிலும் எக்ஸி சமன் தசம் ஒரு லடி இப்படி எடுக்கணும். தசம் ஒரு ஆர். சரி. இதுக்கு பதிலா 1/2πfc பெரிதல்ல சமன் தசம் ஒரு ஆர். ஆகவே சி பெரிதல்ல சமன் 1/2πf தசம் ஒரு ஆர். சரி. அப்ப இதுல ஹேட்டீர குறைந்தபட்சது சி பெரிதல்ல சமனடா சி மீவ அதில் இருக்கையிலும் சமன் 1/2πf தசம் ஒரு ஆறு. 1/2π இருக்கணுமா தசம் 1/6. சரி. கீழே சரி 1/2π எடுத்துக்கிற மீட்டர்னு வந்துட்டு 50 ஹெர்ட்ஸ் 50 தர தசம் உண்டு. ஆர் வந்துட்டு 2 கிலோ 2 தர 10 சரியா. இப்ப இது எழுதியலுமே புள்ளில் 2 5 10 100 சரி 100 தர தசம் ஒன்றுன்னு சொன்னா 10 10 4 16 தர 10 6 16 மைக்ரோஃபரட். 16 மைக்ரோஃபரட். ஓகே. இதான் ஆன்சரா. ஓகே. இது கொஞ்சம் அந்த டி பார்ட்ல கொஞ்சம் யோசிக்கோணமான விஷயங்கள் கொஞ்சம் நீக்குது. அந்த புழல் ஏபிசி பார்ட் நல்ல பார்ட். சரி. அது அந்த தியரி நல்லா விளங்கெடுக்கிறது நல்ல கேள்வி உண்டு. சரி. நல்ல கிளியரா விளங்கெடுக்க பாருங்க இன்ஷால்லான்ட்டு. சரி. ஓகே. இப்ப நான் ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டியும் லைட்டும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இன்ஷால்லா பார்க்குறேன். சரி அப்லோட் பண்ணதுக்கும் முன்னால. சரி.